ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 குடையனுமான சுக்கிரன் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 2, 5 கூடிய புதன் 6ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களுக்கு நினைத்த மதிப்பெண்கள் கிடைத்து நினைத்தபடி மேல் படிப்பு படிக்கும் சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் சுமூகமான குதூகலமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 7, 12 கூடிய செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 7ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதி நன்றாக இருக்கும். மாத பிற்பகுதியில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். மாத பிற்பகுதியில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். 3 கூடிய சந்திரன் 11ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். 4 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முற்பகுதி சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு, மனை, வாகன வசதிகள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் அவ்வளவு சாதகமாக இல்லை. 8, 11 கூடிய குரு 3ஆம் இடமான கடகத்தில் அதிச்சார கதியில் வக்கர நிலையில் இருக்கிறார். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பர். குரு பார்வை 7ஆம் இடமான விருச்சிகம், 9ஆம் இடமான மகரம், 11ஆம் இடமான மீனத்தில் விடுகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டு வியாபாரம் மேம்படும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். 9, 10 கூடிய சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மையே. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. சனி பார்வை உங்கள் ராசியான ரிஷபம் 5ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான தனுசில் விடுகிறது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். குழந்தைகள் நடத்தை, நடவடிக்கை இவற்றில் கவனம் வைக்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். 10இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 4இல் இருக்கும் சிம்மராகுவால் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் 20, 21, 22 காலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.